ஏன்னா நம்ம உழவில்லா வேளாண்மையில் ஆந்திரா ரஸ்தாளி போயிட்டுருக்கோம். இது இப்போ வச்சு 1 மாதங்களுக்கு மேலே இருக்கும். இதோட வளர்ச்சி பாருங்கள். ஏன் இதுவும் உழவில்லா வேளாண்மை. இது ஏன் இப்போ இந்த வளர்ச்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தோட்டத்திலே இருந்து எடுத்த கண்டு. அதனால் அப்படியே வச்சதுனால அப்பயே வெட்டி அப்பயே வச்சதுனால இதோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நம்ம உழுக தேவையில்லை, உரமிட தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதாவது நம்ம சும்மா இருந்தாலே போதும். கண்டு வச்சோமா, அதுக்கு தேவையான தண்ணி விட்டோமா, அவ்வளோதான். அவ்வளோ விட்டால் போதும். மூடாக்கு போட்டோம்னா போதும், அவ்வளோதான். நீ இந்த இலைகளை மூடாமல் இருக்கிற மாதிரி நம்ம பாதுகாத்தா போதும். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் களை இல்லை. அதெல்லாம் அதுக்கு தேவையான உணவு, ஒரு பயிர் இன்னொரு பயிருக்கு உதவி செய்கிற மாதிரி அதுக்கு தேவையான சத்தை இன்னொரு பயிர்லேருந்து எடுத்துக்கும். அதாவது வயலுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கழிவுகளையோ ஏதோ மூடாக்கோ போட்டுக்கிட்டே இருக்கீங்கனாலும் அவ்வளோக்கு மண் வளமாகிக்கிட்டே இருக்கும். தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா இது உழுகலாக இப்போலாம் நீங்கள் நினைப்பீங்க, இவ்வளோ நாளாச்சே உழுகலையே, எப்படி மண் எப்படி பொலன்னு இருக்குமா, வேர் வளர்ச்சிக்கெலாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். நம்ம ரொம்ப நாள் உழுகாமல் நம்ம சும்மா இருந்தோம்னாலே மண் அப்படியே அதுவாகவே பொலன்னு ஆயிரும். இப்போ தான் இந்த மண் இந்த வாழைக்கு வளர்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை இந்த மண் செட் ஆயிடுச்சு. இனி பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். நம்ம இதுக்கு தேவையான வளர்ச்சிக்கான வளர்ச்சி ஊக்கிகள் இன்னும் கொடுக்க பார்த்திங்கன்னா இது நல்லா இதாயிரும். இப்போ மண்ணோட கலரை பாருங்கள். நீங்கள் போக போக மண்ணோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கலர் இப்படி மாறுறதுக்கு காரணம் இந்த மக்கு தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மண்ணோட கலர் மாறும். அதோட வாசனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நேந்திரம். இது வச்சு இப்போ ஒரு 3.5 மாதங்கள் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஏலக்கி வைரஸ் தாக்குதல்னால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் தாய் வாழை பக்கக்கன்றுகள் தான் வருது. அதனால் வளர்ச்சி கம்மியாயிடுச்சு.